Hello everyone, welcome to SriSen. நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட வீடியோ உடனே நீங்கள் பார்க்க முடியும். SriSen பேஜை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செமியா உப்மா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ரொம்பவே ஹெல்த்தியாக கிட்ஸ்க்கு இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுக்கலாம். நீங்கள் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். காலையிலேயே ஒரு ஹெல்த்தியான டேவாக ஆரம்பிக்கலாம் நம்ம. ஸோ இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் போதும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு பீட்ரூட், ஒரு கேரட் நல்லா துருவி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு வெங்காயம் அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய். ஸோ ஒரு பேனில் நான் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை, அந்த பச்சை மிளகாய் வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பீட்ரூட், கேரட்லாம் போடுற தொட்டு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி. அதுக்காகவே கிட்ஸ்க்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற இந்த கேரட், பீட்ரூட் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக. ஸோ மார்னிங்கே இந்த மாதிரி சாப்பிட்ற தொட்டு நம்மளுக்கு அந்த ஃபுல் டேவும் எனர்ஜியாக இருக்கும். நான் கொஞ்சமாக இதில் பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெட் அண்ட் ஆரஞ்சில் அந்த க்ரீன் ரொம்ப ப்ரைட்டாக தெரியும். இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு கப் சேமியா ஆட் பண்ணுறேன். நான் எப்பயுமே சேமியாவை தனியாக வறுத்து ஆட் பண்ண மாட்டேன். டைரெக்டாக இந்த மாதிரி போட்டுருவேன். ஸோ தட் இதுலேயே நான் நல்லா ரோஸ்ட் பண்ணிடுவேன். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த வெஜிடபிள்ஸ் கூட. இப்போ நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். நார்மல் தண்ணி தான், சுடு தண்ணி இல்லை. 1 கிளாஸ் தண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த சேமியா முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும், லைட்டாக. அப்போ தான் இல்லாட்டி குழையாமல் நம்மளுக்கு நல்லா உதிரியாக வரும். ஸோ இதை சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்குள்ளேயே வெந்துடும். காயில் நம்ம துருவி போட்டிருக்க தொட்டு அதுவும் சீக்கிரம் வெந்துடும். இப்போது முக்கியமான இன்க்ரீடியன்ட், நான் ஒரு 1/2 லெமன் எடுத்து அப்படியே கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் லெமனோட டேஸ்ட்டு. அவ்வளோதான், நம்மளோட சேமியா உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே கலர்ஃபுல்லாக இந்த வெஜிடபிள் சேமியா உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். எப்பயுமே யூஸ்வலாக ஒயிட் கலரில் இல்லை நார்மலாக செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் செஞ்சு உங்கள் கிட்ஸ்க்கு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோன்னே நீங்கள் பார்க்கலாம்.